மறை பகவதி அம்மா குழந்தைகளை ஆதரிப்பா. நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு அம்மா நாடு புகழும் நாடு புகழும் நாடு புகழும் நாடு தேசோன தேசத்திலே அம்மையோடு கணவனை நாடு கிழமை நாடு தொழுவை நாடு மாதம் ஒன்று மலை பொழியும் மலை பொழியும் மலை பொழியும்
சரிதான். நீர்வளம், நிலவளம், கார்வளம், கண்ணல் வளம், ஆமா, போர்வளம், பொருள்வளம், சரிதான். இப்படி அநேக வளங்கள் உறங்கு அமையப்பெற்ற நாடு. இந்த எந்த நாடம்மா அது? அதுதான் அகப்பை நாடு என்று சொல்லக்கூடிய கழுவை நாடு. சரிதான். அப்பேற்பட்ட நாட்டினுடைய பெருமை எப்படி இருக்கிறது தெரியுமா? இப்ப இது எப்படியம்மா இருக்கிறது அந்த நாட்டுடைய பெருமை? மாதம் ஒன்று மழை பொழிகிறதா, வருடம் ஒன்று பூ விளைகிறதா. ஏடி அக்கா, என்னம்மா உங்க ஊர்ல இப்படி மழை பெய்யுமாடி? ஏம்மா எங்க ஊர்ல மழை பெஞ்சுன்னு வைங்களேன், யாரும் அவங்க காலை கீழே ஊன மாட்டாங்கன்னு சொல்லி மழையே வர மாட்டேங்குதுமா. அப்படியா? ஆமா ஆமா. ஆனா அந்த அகப்பை நாடு கிழமை நாட்டிலே மாதம் ஒன்று எப்படியாவது மழை பெய்து விடுவா. அந்த மன்னனுடைய ஆட்சி கிணங்க அந்த அகப்பை நாட்டிலே மாதத்திற்கு 3 முறை மழை வந்து விடுமா. அது மட்டுமல்ல, அல்ல மாதம் ஒன்று உலக்கு கதிர் உலக்கு நெல் காய்க்கிறது. ஆமா, வருஷத்துக்கு 2 நேரம் அறுவடை சிறப்பாக நடைபெறுகிறது. ஆமா. அடே அண்ணே, நீங்க விளைய போட்டிருந்தீங்கல்ல, நல்ல அறுவடைக்கு வந்துட்டா. அப்படியா? நீங்க வருஷத்துக்கு எத்தனை முறை அறுவடை பண்ணுகிறீர்கள்? பாத்தியா, நீங்களே 2 முறை பண்ணும் பொழுது அந்த மாடப்ப தேவருடைய ஆட்சியின் காலத்திலே மாதம் ஒன்றே மழை பொழிகிறதா, வருடம் ஒன்று நினைச்சாங்க அறுவடை செய்கிறார்கள். ஆமா, நீ உங்க ஒரே மாதிரிதான். ஆமா, நினைச்ச நேரம் மழை பெய்கிறது. அதே மாதிரிதான் அந்த கிழமை நாட்டிலும் அழகாகவே மழை பெய்கிறதா. அது மட்டுமல்லாமல் கதிரொலக்கு நெல்காய்க்கும் கனம்பரிய சீமையிலே அப்படி அல்லகுடனே கிழமை நாட்டை அரசாட்சி செய்வது யார் தெரியுமா? அப்பேற்பட்ட அழகு பொருந்திய கிழமை நாடை யாரம்மா ஆட்சி செய்து வருகின்றார்? அதுதான் மாடப்ப தேவர் என்று சொல்லக்கூடிய அழகு ஆண்மகனான ஆண்டு வருகிறார். அப்படிவன் ஆண்டு வரக்கூடிய வேலையிலே அவருக்கு எத்தனை வயதாகிறது தெரியுமா? எத்தனை வருஷமா? 21 வயதாகிறது. பார்த்தார்கள் பெற்றெடுத்த தாய்மார்கள் செய்கின்றார்கள். தாயும் தந்தையும் நம்முடைய மகனோ 21 வயசாகிவிட்டது, அரியணையிலும் ஏறுகின்றார். அழகு பொருந்தே அங்கே திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மாடப்பன் தேவரனுடைய தந்தையானவர் என்ன என்றால் தெரியுமா? என்ன எண்ணுகிறார்? நம்முடைய மகனுக்கும் 21 வயசாயிருச்சு. இதனால் வரையிலும் அவன் நீதி நெறிகளை சரியாக கடைபிடித்து வந்தாலும் சரி, பொறுப்பு என்பதை கொஞ்சம் முக்கியத்துவம் தர மாட்டேங்கிறான். ஆமா, அவனுக்கு பொறுப்பு வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? ஒரு கால் கட்டு போட வேண்டும். எடி அக்கா, என்னம்மா கால் கட்டு? அது என்ன கட்டு? உனக்கு தெரியாதா? தெரியலையே. அடே அண்ணா, உனக்கு தெரியுமா? சரி, அந்த கால் கட்டுனா என்னது?